இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத எல்லாமும் வல்ல இசைக்கியம்மனுடைய தாமரை மலர்மேவும் தங்க திருவடிகளை என் மனமொழி மேகலால் துதிக்கின்றேன். மெய்யன்பர்களே, கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் முதலில் திருத்தொண்டர் தொகையில் கண்ணப்ப நாயனாரை குறிப்பிடுகிறார். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதிய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கண்ணப்ப நாயனுடைய வரலாற்றை 4 வரிகளிலே கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து கண்ணப்பனுடைய வரலாறை மிக விரிவாக விரித்து எழுதியவர் தெய்வ சேக்கிழார். திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரிலே அந்த நூலை அவர் படைக்கின்றார். அந்த நூலுக்கு தமிழிலே பெரிய புராணம் என்றொரு பெயர் இருக்கிறது. இந்த பெரிய புராணம் என்ற பெயர் இந்த நூலுக்கு எப்படி வந்தது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். ஒருவேளை மிக நீளமான புராணம் இருக்கின்ற புராணங்களிலே சிவபுராணம் இருக்கிறது, கந்த புராணம் இருக்கிறது, விஷ்ணு புராணம் இருக்கிறது. இப்படி பல புராணங்களுக்கு இடையிலே இதுதான் மிக பெரிய நீளமான நிறைய பாடல்கள் கொண்ட புராணம் என்பதனால் இது பெரிய புராணம் என்ற பெயர் வைக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை. அப்படியானால் இதற்கு எதற்காக பெரிய புராணம் என்ற பெயர் வந்ததென்றால், இது பெரியவர்களை பற்றி சொல்லுகின்ற புராணம் என்பதால் பெரிய புராணம். அப்படியா? எதனால் இதிலே குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் பெரியவர்கள்? எப்படி பெரியவர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஔவை மூதாட்டி தமிழிலே தனிப்பாடல்கள் என்று தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஔவையினுடைய தனிப்பாடல்கள் என்று தனியாக ஒரு தொகை நூல் இருக்கிறது. அதில் 92வது பாட்டில் முருகப்பெருமான், தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஔவை பிராட்டியிடம் கேள்விகள் கேட்டு பதில் வாங்குகின்ற முறைமையிலே ஒரு பாடல் அமைந்திருக்கிறாள். அதில் முருகன் கேட்கிறான், பெரியது எது அப்படின்னு ஔவைகிட்ட கேட்குறான். பெரியது எது? ஆட்சி அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறா, பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய். பெருமானுடைய கையில் இருக்கின்ற வேல் இருக்குது, அது தீ தவழ்ந்து கொண்டிருக்கிறதா. பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. எது பெருசு தெரியுமா? இந்த புவனம் தான் பெருசு என்றார். முருகன் புரிஞ்சிருப்பான், சரி ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லி. அடுத்த வரியில் சொல்றா, புவனமோ நான்முகன் படைப்பு. சரின்னு சொல்லியிருந்த முருகன் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்துருப்பா, என்ன அடுத்த ஆள் ஏதோ சொல்கிறாளே ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்கிறா? புவனமோ நான்முகன் படைப்பு. அப்போ படைப்பு பெருசா படைத்தவன் பெருசான்னு பார்த்தா படைத்தவன் தான் பெரியவன். அப்போ புவனத்தை விடையும் நான்முகன் பெரியவன். சரி, நான்முகன் பிரம்மன் தான் இந்த உலகத்தில் பெரியவன் போல இருக்குன்னு முருகன் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஆட்சி எதற்காக இப்படி ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு கொண்டு செல்கிறாள்? அவளுக்கு தெரியும் எது பெரியதுன்னு. நேரடியாக இதுதான் உலகத்திலே பெரியதுன்னு அவள் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஏன் அப்படின்னா ஒரு ஒப்பீட்டு முறையாக இதை விட இது பெரியது, இதை விட இது பெரியதுன்னு சொன்னால்தான் அந்த பெரியதுன்னு சொல்லக்கூடிய உண்மையான ஒரு பெரிய தன்மை அதை கேட்கின்ற மனிதனுக்கு விளங்கும். அதனால வரிசையை அதை சொல்லிட்டு வர. பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தவன். நான்முகன் இருக்கானே, அவன் அந்த கருப்பா இருக்கிற மால் இருக்கான இல்லையா, மால் என்றால் பெரிய என்று பொருள், பெருமாள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. அவனுடைய உந்தியில் அந்த தொப்புள் கொடி தாமரையில் பிறந்தவன் பிரம்மன். அப்போ கரியமால் தான் பெரியவனா? கரியமாலோ அலைகடல் துயின்றோன். அவன் அலைகடல்ல தூயின்னு இருக்கிறான். அப்போ கடல் தான் பெருசா? அலைகடலோ குறுமுனிக்குள்ள அடக்கம். அகத்தியரை எங்க கொண்டு வச்சிருக்கிறா பாருங்க. இவ்வளவையும் தாண்டி நிற்கிறார் அகத்தியர். கடலையே குடிச்சிருவார். அவருக்குள்ள அந்த கடல் அடக்கம் சொல்ற. அப்போ குறுமுனி கலசத்தில் பிறந்தவன். அகத்தியனை கும்பமுனி என்று சொல்வார்கள். அவன் மண் கலயத்திலே பிறந்தவன். அப்போ கலசமோ புவியினில் சிறு துளி. இந்த புவனம் புவி ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இந்த புவனம்னு சொல்றது அப்போ இந்த உலகம், புவின்னு சொல்றது இந்த மிகப்பெரிய அண்ட சராசரமான பால்வெளி. அதுல ஒரு சிறு துளி இந்த கலசம். அப்போ கலசம் தான் பெருசா? குறுமுனி பெரியவன், குறுமுனி கலசத்தில் பிறந்ததுனால கலசம் தான் பெருசா? கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். கலசம் இருக்குல்ல, 1000 படம் கொண்ட நாகத்திற்கு ஒரு தலையினுடைய பாரம் இந்த கலசம்.
அப்போ நாகம்தான் பெருசா? அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். நாகம் இருக்குல்ல, அது என்னது? அன்னை உமையவள் இருக்கிறாரே, அவளுடைய சிறுவிரல். அவளுக்கு 1000 கை. 1000 கைனா எத்தனை விரல்? அதுல ஒரு சிறு விரலுடைய மோதிரம் தான் இந்த நாகம், இந்த அரவம். அப்போ உமை எவ்வளவு பெரியவள்? உமையவள் தான் பெரியதா? உமை ஈசர்தம் பாகம். சர்வேஸ்வரன் இருக்கிறானே சிவபெருமான், அவனுடைய ஒரு பாகம்தான் இந்த உமையவள். அப்ப ஈசன் தான் பெரியவனா? ஈசனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம். ஈசன் இருக்கிறானே, அவனுடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரியது, அவன் எவ்வளவு பெரியவன், எதற்குள்ள அடங்கிறான்? தொண்டர்தம் உள்ளத்துள் அடக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதேன்னு சொல்றான். எல்லாத்தையும் விட பெருமை வாய்ந்தவர்கள். இதுக்கு தான் இந்த தொண்டர்களுடைய பெருமையை சொல்வதற்கு இவ்வளவு நீளமான ஒரு ஒப்பீட்டு முறைமை அவ்வை இந்த தனிப்பாடல சொல்லியிருக்கிறார். அப்ப தொண்டர்களுடைய பெருமை எவ்வளவு பெரியது. அந்த தொண்டர்களுடைய புராணத்தை, திருக்கதையை சொல்ல வந்த காரணத்தினால் இந்த புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று அருள்மொழி தேவர் சேக்கிழார் வைத்த பெயர் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், இது பெரியவர்களை பற்றி, அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவதனால் இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெரிய புராணத்தில் இருக்கிற 63 நாயன்மார்கள் திருத்தொண்டர்களில் ஒருவர்தான் நம் கண்ணப்ப நாயனார். தொடர்ந்து அவருடைய வரலாறை நம் அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை எனக்கு பேச்சை கொடுத்த இறைவனுக்கும், பேச கற்றுக் கொடுத்த என் தந்தைக்கும், பேச்சை வைத்து அழகு பார்த்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.